இன்னைக்கு நான் செம்மையான ஏஐயோட தாங்க வந்திருக்கேன். இந்த ஏஐயோட யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஈஸியா வெப் பேஜ் எல்லாமே இந்த ஏஐ வச்சு கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஏஐயோட பேர் பார்த்தீங்கன்னா, டோரா ஏஐ. ஸோ இந்த ஏஐ எப்படி ஒர்க் ஆகுது? ஸோ இதனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதோடைய ஃப்ரண்ட் பேஜ்லயே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த ஏஐ கிரியேட் பண்ண நெறைய வெப் பேஜஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, சூப்பர் சூப்பரா வெப் பேஜ்லாம் இந்த ஏஐ கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஏஐ டெக்னாலஜிய பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா, ஏஐ டெக்னாலஜி தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஐடில நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப சாஃப்ட்வேர் வெப் பேஜுக்குன்னு தனியா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தேவையில்ல. ஜஸ்ட் இந்த ஏஐ வச்சு அழகா வெப் பேஜ்லாம் நம்ம கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதனால ஏஐ நீங்க தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களால சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில நல்ல ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏஐ எப்படி யூஸ் பண்ணி வெப் பேஜ் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு நீங்க கெட் ஸ்டார்ட் இருக்கு தெரியுமா? இத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து சைன் இன் கேட்கும். ஸோ நீங்க உங்களுக்கு Google அக்கவுண்ட்ட வச்சு நீங்க சைன் இன் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இங்க நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு தெரியுமா? ஸோ இத நீங்க கிளிக் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த ஏஐ பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க சைன் இன் பண்ணும்போது உங்களுக்கு 120 கிரெடிட் பாயிண்ட்ஸ் தான் குடுக்குறாங்க. ஸோ இத வச்சு பார்த்தீங்கன்னா, லிமிட்டடா தான் உங்களால வெப் பேஜ் கிரியேட் பண்ண முடியும். மேற்கொண்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க தனியா அதுக்கு பே பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேஜ் வந்துட்டு ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இங்க ஒரு ஜெனரேட் இருக்கு தெரியுமா? அத நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ப்ராம்ப்ட்ட இங்க டைப் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு இது கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது கிரியேட் அன் வெப்சைட் ஃபார் ஃபுட் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஏஐ எப்படி கிரியேட் பண்ணி குடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து பட்டன கிளிக் பண்ணிக்கிறேன் ஜெனரேட் பட்டன. ஸோ இது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு இத ஜெனரேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ எஸ்டிமேட்டட் டைம் பார்த்தீங்கன்னா, 15 செகண்ட்ல நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, வெப் பேஜ் கிரியேட் ஆகப்போகுது. இதுக்காக நம்ம HTML, CSS இதெல்லாம் கத்துக்கணும் அவசியமே கிடையாது. ஸோ ஏஐ பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தேவையான ஒரு வெப் பேஜ கிரியேட் பண்ணி குடுத்துரும். ஸோ அத வந்து நம்மளுக்கு ஏத்த மாரி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இத பார்த்தீங்கன்னா, ஃபுட் டெலிவரிக்கான வெப்சைட் நான் கேட்டிருந்தேன். ஸோ ஒவ்வொரு பேஜுக்கும் பார்த்தீங்கன்னா, 20 கிரெடிட்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணி பார்ப்போமா? ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம இத செலக்ட் பண்ணி பார்ப்போம். எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜெனரேட்ட நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வெப் பேஜ் பார்த்தீங்கன்னா, ஜெனரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ மொத்தமா நமக்கு 4 ஆப்ஷன் கிடைச்சிச்சு ஓகேவா? அதாவது 4 விதமான பேஜஸ் காமிச்சாங்க. ஸோ அதில நம்ம ஒரு பேஜ செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா, இது ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் ப்ராசஸ் முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா, நமக்கு இது எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, கிரெடிட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டு 80 கிரெடிட் ஆயிட்டு. ஸோ நீங்க வந்து மேற்கொண்டு உங்களுக்கு நெறைய வெப் பேஜ் கிரியேட் பண்ணி பார்க்கணும்னு வச்சீங்க அப்படின்னா, அதுக்கு நீங்க தனியா பே பண்ற மாரி இருக்கும். பட் இதில ஃப்ரெண்ட்ஸ இன்வைட் பண்ணீங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ராவா 200 கிரெடிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. நம்மளோட பேஜ் பார்த்தீங்கன்னா, 90% ரெடி ஆயிட்டுங்க. மிஞ்சி மிஞ்சி போனா என்ன ஒரு 3 செகண்ட் சாரி 3 நிமிஷம் கூட ஆயிருக்காது. அ அதுக்காட்டியும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வெப் பேஜ் பார்த்தீங்கன்னா, ரெடியாகி முடிக்க போகுது. ஸோ நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டுருக்கேன். எப்படி இந்த வெப் பேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு. ஸோ இதிலேயே பார்த்தீங்கன்னா, அவங்க நெறைய ஆப்ஷன்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. நீங்க அலைன்மென்ட் பண்ணிக்கலாம். இமேஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுமாரி பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்இஓலாம் எல்லாமே இதிலேயே நீங்க வந்து குடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இதே மாரி நெறைய ஏஐ வந்துட்டே இருக்கு. அதாவது டெக்ஸ்ட் வந்து ஸ்பீச்சா கன்வெர்ட் பண்றது, அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ்க்கான பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றது, வீடியோ அதாவது ஃபோட்டோவே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, வீடியோவா கன்வெர்ட் பண்ற ஏஐலாம் நெறைய எக்கச்சக்கமா வந்துட்டே இருக்கு. ஸோ ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா, ஏஐ நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெப் பேஜ் வந்து ரெடி ஆயிட்டு. ஸோ இதுதான் நம்மளுடைய வெப் பேஜ். ஸோ இந்த வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு, இதுக்கு மேற்கொண்டு நம்ம இத வந்து ஆக்டிவா மாத்தணும் அப்படின்னா, இதுக்கு நம்ம தனியா ஜாவா ஸ்கிரிப்ட் ரைட் பண்ற மாரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, லேண்டிங் பேஜ் மட்டும் தான் இப்போதைக்கு நம்மளுக்கு இது ரெடி பண்ணி குடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இவ்வளோதாங்க இந்த ஏஐ பத்தின விஷயங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல்னா ஆல் இன் ஒன் பேச சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இந்த பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோ நாங்க போடக்கூடிய எஃபோர்ட் உங்கள வந்து சேரும். ஓகேவா?